மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அரோகரா. குருநாதர் பாண்டி சித்தருக்கு அரோகரா. 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு அரோகரா. 48,000 மகா முனிவர்களுக்கு அரோகரா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலம் இருக்கு. அமைதி அமைதி. அந்த புண்ணிய ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கழுகு பறந்து வந்து அந்த கோபுரத்தில் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுக்கும். அந்த தரிசனம் நீண்ட காலமாக கொடுத்து இப்போ சில காலங்களாக அந்த கழுகு வருவதே இல்லை. அது ஏன் வரல? ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஸ்தலத்தில் புண்ணியம் கெட்டு விட்டதா, அல்லது அந்த கழுகு மறைந்து விட்டதா, என்ன காரணத்துக்காக வரவில்லை என்பது இன்று வரை அந்த ஊரில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த ஊருக்கு பெயர் என்ன? திருக்கழுக்குன்றம். என்ன குன்றம்? திருக்கழுக்குன்றம். அங்கேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? வாங்க. வரலாம், எல்லாரும் ஒன்று போல வந்து உட்காரலாம். சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, தர்மசாஸ்தா மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா, தர்மசாஸ்தா மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா ஐயப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்விக்கு வந்திருக்கிறீங்களப்பா. உங்களுக்கு என்ன வரம் வேணும்? ஐயப்பனுக்கு பணம் எங்கே வச்சுருக்கீங்க? சரி, அப்படி என்றால் இந்த ஆண்டு பிறப்பு ஆவணியில் அருமையான ஒரு இடத்தை முடிவெடுத்து அதுக்கு வேறு ஒன்றி 1.25 ஆண்டுகளுக்குள்ள ஐயப்பனுடைய ஸ்தலத்தை உருவாக்கி ஆனந்தமாக கும்பாபிஷேகத்தை நடத்தி தர நானே முதன்மையாக வருவேன். வெற்றிகரமாக நடித்திருந்தா போதுங்களா? வெற்றிமாற கொடுப்பான். சர்வசுந்தரம், ஆனந்தம், நாராயணியம் பண்ணலாம். ஆவணி மாதத்தில் பண்ணலாம். சுவாமியே அந்த இடத்துல கொண்டு இந்த மாலையை போட்டு சாமியோடைய விபூதி எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கும்பிட்டுறணும். எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். அதுக்கு பணம் வேணும்னு சொன்னீங்களே, இந்தாங்க பணம் கிடைச்சாச்சு. வருவேன். எனக்கும் அங்கே முதல் இடத்த கொடுத்துருங்க. எனக்குன்னா கருப்பசாமிக்கு. பாப்பா சுவாமியே வாப்பா. ஐயப்பனுக்கு பூஜை போடுறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டு இருக்கு. என் சைடு நியாயமே இருந்தாலும் கொஞ்சம் தாமத காலமாக நடந்துகிட்டு இருக்கு. நேற்று உனக்கு சொல்லியிருப்போம் சட்டப்படி குழப்பம் வரும்னு. இல்லை எனக்கு சரி, உனக்கு 3 மாதத்தில் அது முடிஞ்சிடும். சந்தோஷம். வாங்க வந்துடும்பா. இந்தாங்க. என்னப்பா? 9 மாதம் கழித்து ஆரம்பி. இந்தா சுவாமி நல்லா அடுத்து பேசுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆமாம், அதுக்கு கொஞ்சம் மனமாற்றம் கொடுக்கணும். இந்த கனியை கொண்டு போ. நல்லா இருப்பா. இங்கே ஒரு நாள் கூட்டுவா சரியாக்கிடுவோம். சரி, புண்ணியம் படைச்சி வாங்க. ஐயப்ப சாமி பிறப்பான் போடா. ஜோதி ஸ்வரூபன் வை. சரி, கருப்பசாமி பேர் வை. போ. வீட்டில் ஒரு தெய்வம் வந்து ஏற்கனவே ஆடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு வா. போயிட்டான்.
கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. அப்படி இது திருக்கழுக்குன்ன செங்கல்பட்டு மாவட்டமாப்பா. அங்கிருந்து போனேன். தமிழகத்தின் தலைநகரமாகிய, நான் சொல்லவே இல்லை, யாரும் எழுந்திராதீங்க, எழுந்து யாரும் இங்கே வரக்கூடாது, அங்கேயே நின்றுக்கணும். சென்னை மாநகர், அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. அங்கே குழந்தை வர வேண்டும் என்று கேட்டு வந்த மக்கள், குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி வா, உனக்கு குழந்தை வேணுமா? உன் மனைவி எங்க? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு. இயற்கையில இந்த ஹேர் ஸ்டைல் இப்படித்தானா? நீ அலங்காரம் பண்ணியிருக்கியா? அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க பக்தர்கள், அமைதி. மாறி வரும், முழுமையாக கழியாது. இந்த மாதிரி அப்போ இதுதான் நீங்கள் அங்கனங்கன இருந்த இடம்ங்கிறது இதுதானா? நல்லா இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். மகாலட்சுமியுடைய போட்டாவும் வடிவமும் அங்கே இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கலாம். அதனால் என்ன குழந்தை பிறக்கும்? நாங்களும் நீண்ட காலமாக தவம் இருந்து பார்க்குறோம், எங்களுக்கு அப்படி ஒரு அறிகுறி தெரியலை. சில சமயங்களில் தள்ளி போகுது, காலங்கள் மாறுது. இது பிள்ளையா இருக்குமோன்னு. யாரு உட்காருங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ஏமாந்து போயிருந்தோம். அதனால் கர்பசாமி, இதை தக்க வைத்து எங்களுக்கு குழந்தை வேணும் என்பது உங்களுடைய கேள்வி. நான் கேட்டேன், குபேரன்கிட்ட கேட்டேன், என்னப்பா குழந்தைய கேட்கணும்னா குபேரன்கிட்ட ஏன் கேட்கணும்? அவர் தான் காட்சி கொடுத்தார். என்ன அர்த்தம்? இப்போதைக்கு உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் பண நஷ்டமும் மனமாற்றமும் இருக்குல்ல, கொஞ்சம் கடன்கள் மனவேதனைகளும் இருக்குது. பிறக்கிற குழந்தை மகாலட்சுமி என்னும் பெயரோடு பிறப்பாள். அந்த குழந்தை பிறந்த சமயத்தில் நீ குபேர சம்பத்தை பெற்று 7 வீடுகள் கட்டி அதையும் வாடகைக்கு விட்டு வாழ்வு நடக்கும். ஆன்லைன் சொந்தமான பிஸ்னஸும் நடக்கும். கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி. இந்தாடா தம்பி, வெற்றி அடைந்து ஒரு வாய் மகளே, வா, ஆனந்தமாக இருப்பாய். எப்போ ஜனனமாகும்? அருமையான கேள்வியை கேட்டாய். வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் குளிப்பு நின்றுவிடும். ஆனந்தமாக இருப்பீர்கள். சென்று வென்று வெற்றியுடன் வாருங்கள் மக்களே. புண்ணியமடைங்க. அதே மாதிரி குழந்தை வரத்துக்கு வந்தவங்க யாரும் இருக்கீங்களாவா? இருக்காங்கடா. டாக்டர் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களோ? எங்கே வச்சுருக்கீங்க? வீட்டில் இருக்கா? என்ன கவுண்டிங் யாருக்கு குறைவு? கால் வந்துட்டு வா. ஆட்டும் வாங்க. கர்ப்பப்பையில் குழந்தை தங்கக்கூடிய அளவுக்கு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி உன் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தேன். அந்த குறைகளெல்லாம் இனிமேல் இருக்காது. ஆம்பளை பையன் பிறப்பான், ஆதி நாராயணன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கால் வந்துட்டு வாங்க. வெற்றிமான கூடன்னு உத்தரவு இருக்குது. கொண்டாங்க, ஐஸ்வர்யமாக கொண்டு வா, ஆனந்தமான ஒரு மாலையை கொண்டு வா. இன்னொரு ஆள் குழந்தையை பற்றி கேட்க, நான் ஜோடியாக வரலையாமலா? ஜோடியா வந்திருக்கலா? ஓ ஓ ஓ மா, என்ன பேச இந்தாடா, வெற்றிகரமாக குழந்தையை பற்றி என் சன்னிதானத்துக்கு மகிழ்ச்சியாக வருவாய். இந்தாம்மா, கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும்.
தொழில் ஓங்கும். அப்புறம் இது ஒரு இடம் வந்து இருக்கு, இவங்களோட அண்ணன் அடமானம் போட்டுட்டாங்க, அது வாங்கினா பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பாக பிரச்சனை வரும். சரியா? அப்போ எனக்கு சென்னையிலே வீடு கிடைக்குமா? நான் வாங்கி தந்துடுவேன். போ. கர்மசாமிக்கு இன்னும் குழந்தை வரம் கேட்டு வந்தது யாரு? தம்பி வா, நல்லா இருக்கியா? அதிக பிரசிங்க பிடிச்சப்ப ஹேய் கால் வந்துட்டாடா. ஏக்காவா நல்லா இருக்கியா? என்ன விஷயம்? நல்ல கால் விடலை, சாமிட்டு உங்கள் மனசு போகலை, கால் வந்துட்டு வாங்க. அப்படி கூட ஆம்பளை யார் அது? யாரம்மா? மாமியார். வாங்கம்மா, மெல்ல வாங்க, மெல்ல வாங்கம்மா, மெல்ல மெல்ல அருகில் வந்து. அப்படிதான். உன் பக்திக்காகவே இந்த வரத்தை நான் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கால் விட்டு வா. செல்லை கொடு பார்ப்போம். ஐயா என்ன வேலை பார்க்குறாங்க? ஆ, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, தொழில் செய்கிறாங்க. உட்காருங்க. சென்னையில் எந்த இடம்? கண்ணை விடு பார்ப்போம். சில சமயத்தில் உனக்கு தெய்வமே சொல்லுது மாதிரி தீர்க்க தரிசனமான கனவுகள் தோன்றுகிறது இல்லையா? அப்படி சொன்னது நடக்கலையே ஏமுன்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன கேள்வி இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. நல்ல பிள்ளை, பரவாயில்ல, சிறந்த அறிவோடு பிறந்தாய். ஆ அப்படியா? நாகம் சம்பந்தமான கோயில் எங்கம்மா இருக்கு? நாகம் சம்பந்தமான கோயில் அங்கே போய் கும்பிட்டுருக்கியா? அப்படியா? ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், ஜோதீஸ்வரன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஜோதி ஈஸ்வரன். ஈஸ்வரங்கிறது யாருடைய பேர்? சிவபெருமானுடைய பேர். சரிண்ணா? கால் வந்துட்டுவான். இந்தாங்க பக்கத்தில் வா. இந்த கனியை நீ சாப்பிட்றணும். உட்காருமல்ல, மன நிறைவா. குழந்தை ஜனனமாகாச்சு, வெற்றியாகும். என்ன ஆடி அமாவாசை இருந்தாகும். இந்தா உன் தொழில் வெற்றியாகும். நல்லா வாக்கா. வெற்றி உண்டு. போயிட்டான். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து வச்சும் நிம்மதியாக வாழலை, அதுக்கு எனக்கு ஒரு தெளிவான விடை வேணும்னு கேட்டு வந்தவங்க சென்னை மாநகர் 3 பேர் இந்த கேள்விக்கு இருக்காங்க. மூணு பேர் இந்த கேள்விக்கு இருக்காங்கப்பா. அப்படியா? வாங்க வாங்க. யாருக்கு பிள்ளை? எங்கே இருக்கு பிள்ளை? பேர் என்ன? அப்படியா? கல்யாணம் முடிச்சு வச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? காலில் விட்டு வா. உட்காரலாம். உன்னுடைய பிள்ளையினுடைய மனத்தை போய் பார்த்தேன், வாழ்ந்து விரக்தி ஆகிட்டான். இனிமேல் இந்த வாழ்க்கை தொடங்கினாலும் சரி, தொடங்கவில்லை என்றாலும் சரி, அதனால் நான் தனியவே இருந்து என் வாழ்க்கையை நான் நடத்திக்கிடுவேன், யாரும் எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டான். உண்மையா? அதனால் அவளை சேர்த்து வைக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது யார் அப்படின்னா? உன் தம்பி. உன் தம்பி
இப்போ சேர்த்து வச்சுருவோமா? சரி, கண்ணை முடிக்கா. அம்மா மனமே மாறுவாயாக. இந்தா, எதிர்பாராமல் ஒரு சக்தி அவர்கள் 2 பேர் இதயத்துக்குள்ளே புகுந்து விடும். 2 சமாதானமாக்கி சந்தோஷமாக்கிட்டேன். நல்லா அடுத்து பேசுவோம். போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, என் மகன் ஒரு பக்கம், என் மருமக ஒரு பக்கம் இருக்காங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. கால் வந்துட்டு வரலாம். ஏய் जाके माँ का बचे இன்னொரு தடவை கால் கொண்டு வரலாம். முருகா, என்னப்பா வேணும்? ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு சேர்ந்து வச்சா போதுமா? கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் உன் உள்ளத்துக்குள்ளே நான் வந்து பார்க்குறேன். இந்தா, இதை வச்சு என்னையை நிறுத்தி நீ கும்பிட்டுக்கணும். அவங்களுடைய மன அலைகள் மாறும், ஒருங்கிணைஞ்சிருவாங்க. அந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிப்பாய். பிறந்தாச்சு, போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு என் மகன் சரியில்லையா, என் மருமகா சரியில்லையான்னு ஒருத்தர் கேட்க வந்திருக்காரு. மருமையா பாட்டரில் தண்ணி வச்சுருக்கிறவரே, உங்களை கேட்கலையே, வெள்ளச்சட்டை போட்டவர் தான் கூப்பிட்ருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு வரையும் மன வேதனை இல்லாமல் சேர்த்து வச்சா போதுமாப்பா? உன் பையன்கிட்ட கொஞ்சம் குறைபாடு இருக்காது, உனக்கு தெரியுமா? சரி, அந்த மாப்பிள்ளைக்காரர் எங்கே இருக்கார்? அவர்கிட்ட தான் குற்றம் இருக்குன்னு சொல்லுவேன், புரியுதா? பொண்ணுகிட்ட வந்து குறையில்லை, பையன்கிட்ட தான் குறையிருக்கு, அந்த பையன்கிட்ட. அதனால் அவனுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தரேன், ஒருவரை சீர்திருத்தி தரேன். 90 நாள் அவகாசத்தில் அந்த வாழ்க்கை மலர்ச்சி அடையும். கால் வந்துட்டு வரலாம். அதுக்கு அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். கருப்பசாமிக்கு வா, இணைந்து வாழ்வார்களப்பா. புண்ணியம் உண்டு, செல்வமும் உண்டு. கருப்பசாமி, என் பிள்ளைகள் இயலாத பிள்ளைகளாக இருந்து நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணி வேதனைப்படுகிறேனே. என் பிள்ளைகளுடைய அறிவையும் உணர்வுகளையும் உடலையும் சீராக்கி என்னை மகிழ்ச்சியோடு வாழ்விக்கும் நாள் என்னாலோ என்று ஒருவர் கேட்க வந்திருக்கிறார். சென்னையில் இருந்து. இருமா இருமா, இயலாத பிள்ளைனா என்னம்மா? இயலாத பிள்ளைனா என்னது? வளர்ச்சிகள் பெருமையாக அடையாத பிள்ளைகள். ஒரு ஆம்பளை இப்படி ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த பிள்ளைக்கு என்ன செய்து? அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன செய்துன்னு மட்டும் சொல்லுப்பா. நான் சொல்கிற ஆள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாருப்பா. நான் சொல்கிற ஆள் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். கொஞ்சம் மறைக்காமல் நின்னுங்கப்பா. நீங்களும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரா? வந்திருக்காரா?
வந்துட்டு போயிட்டாரா? புரிய தள்ளு. சரியான மன வளர்ச்சி இல்லாத பிள்ளையை வேதனையுடன் காப்பது யார்? பார்ப்பாங்க. அந்த குழந்தை எங்கடா இருக்கு? கால் வந்துட்டுவான். என்னடா வேணும் உனக்கு? இப்போ கண்ண முடிக்கா. உன் பிள்ளை ஏற்கனவே பேசக்கூடிய சக்தியை அடைந்து விட்டது. புரியுதா? 9 மாதங்களில் பேசி 4 மக்களைப் போல் ஐஸ்வர்யமாக வாழ வச்சு தரேன். இந்த கனியை அந்த குழந்தையை சாப்பிட சொல். சக்தி கிடைச்சிரும், புலன்கள் இயங்கும், வெற்றி உண்டு. பணம் தந்திருக்கேன், கடத்தடிச்சிட்டான். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி பற்றி கேட்க வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து யாருப்பா? அங்கே கால் வந்துட்டு வரலாம். அங்கே கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க. குடும்பத்தில் செய்வினை வினை கோளாறுகள் எதுவும் கிடையாதுப்பா. அது வீணான கற்பனை. இது மனது சம்பந்தமான ஒரு சிதைவான நிலை. புரியுதா? நரம்பியலும் மனமும் பாதிக்கப்பட்டது. இதை சீராக்க முடியுமான்னு கேட்டேன். ஆமாம், எங்கே இருக்காராம் கேட்பேன். ஆஞ்சநேயர் கோயில் எங்கேப்பா இருக்கு? இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. இன்னும் 3 முறை விடாமல் கொண்டு வாப்பா. சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். நல்லாயிரும். கர்மசாமிக்கு சரி. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. சென்னையா? வாங்க. யாருக்கு திருமணம்? அவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும்? சின்ன பையனுக்கும் பெரியவனுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அது எப்படா முடியும்? அவங்களுக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும். தெளிவாக பேசுங்கப்பா. காலில் வந்துட்டாங்க. அவன் சம்மதிக்கலன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் சம்மதிச்சிட வேண்டியதான். சரி, ஓகே, பண்ணிடுவோம். இணை பிரியாத ஸ்நேகம் மறந்தனையோ